Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிளாஸ் 10th NCERT pair of linear equation இருக்க எக்ஸசைஸ் நம்பர் 1 third problem தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ செகண்ட் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்க pair of equations, அதாவது கொடுத்திருக்க லைன்ஸ் என்ன மாதிரி ரெப்ரசன்ட் ஆகுது, ரெப்ரசன்டிங் டைப் தான் பார்த்தோம். இன்டர்செக்ட் அட் பாயிண்டா, parallel கோஇன்சிடென்ட்டாங்கிறத செகண்ட்ல பார்த்தோம். அண்ட் தேர்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொடுத்திருக்க லைன்ஸுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கு. Okay, are they consistent or it is inconsistent? Consistent அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இன்ட்ரோ வீடியோல. அந்த இன்ட்ரோ வீடியோல நீங்க பார்க்காட்டி அதை போய் பார்த்துட்டு இன்டெப்தா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்ட்னா இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ட் ஆகுது அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் இல்லை மெனி பாயிண்ட்ஸ்ல, அப்படின்னா அது கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட்னா parallel lines. ஓகே, ஸோ அதுல நோ சொல்யூஷனா இருக்கும். சொல்யூஷன் இல்லைன்னா இட் இஸ் known as inconsistent. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, என்ன கொடுத்திருக்கு சொல்யூஷன், the given equations are என்னென்ன 3x plus 2y equal to 5. okay, 3x plus 2y is equal to 5 and 2x minus 3y equal to 7. 2x minus 3y equal to 7. okay, சரி, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், we can get the ratios. என்னன்னு எழுதிக்கலாம், இது a1x plus b1y, இதானே நம்மளுக்கு சொல்யூஷன். ஜெனரல் ஈக்குவேஷன் a1x plus b1y plus c1 equal to 0 and a2x plus b2y plus c2 equal to 0. okay, so ஒன்று we have to make into this one. okay, இந்த இதுக்குள்ள we have to bring it, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை we have to bring. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணிடணும், நம்ம ஜெனரல் ஃபார்முக்கு மாத்திரலாம். ஓகே, ஸோ ஒன்னே இந்த மாதிரி ஜெனரல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லாட்டி இந்த கான்ஸ்டன்ட்டோ இல்லை எந்த ஒரு வேரியபிளோ we have to keep it in the same side. ஓகே, ஒன்னே bring it to the general form. அப்படி இல்லாட்டி ஒரு கான்ஸ்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கு. ஓகே, ஈக்குவல் டு 5, கான்ஸ்டன்ட் ரைட் சைட்ல இருக்கு, வேரியபிள்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கு. இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன், இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து 2x minus 3y minus 7 equal to 0, இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருந்தா we should not solve. ஓகே, இந்த மாதிரி இருந்தா சால்வ் பண்ண கூடாது. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், ஒன்னு இந்த கான்ஸ்டன்ட்டை அந்த சைடு கொண்டு போயிடணும், இல்ல we have to bring it to the general form, இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ யூஸ்வலா ஜெனரல் ஃபார்முக்கு கொண்டு வரதான் இஸ் அ பெட்டர் வே. ஓகே, ஸோ ஜெனரல் ஃபார்முக்கு கொண்டு வந்து we have to solve, அதுதான் வந்து நம்மளுக்கு ஈஸியராக இருக்கும் அண்ட் மிஸ்டேக்ஸும் அவ்வளவும் வராது. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, இதில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ ஜெனரல் ஃபார்முக்கு கொண்டாந்துட்டு யூ சால்வ். ஓகே, நான் இப்போ ஜெனரல் ஃபார்முக்கு கொண்டாடுறேன். 3x plus 2y minus 5 is equal to 0. இந்த 5 I have brought to left hand side and இன்னொரு ஈக்குவேஷன் என்னது 2x minus 3y minus 7 equal to 0. ஸோ இந்த 7ஐயும் நான் என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை, I can solve it. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், a1 என்னது 3, b1 என்னது 2, c1 is minus 5. அடுத்து a2ங்கிறது என்னது 2, b2 is minus 3 and c2 is minus 7. ஓகே, ஸோ அப்போ a1 by a2 என்ன சொல்லிடலாம், a1 வந்து 3, a2 என்ன சொல்லிடலாம் 2, 3 by 2 and b1 அடுத்து என்னது b1 by b2, b1 என்னது 2. ஓகே, b1 is 2 and b2 என்னது minus 3. ஓகே, b2 is minus 3. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 3 by 2 வருது, செகண்ட் ஒன் என்னது 2 மைனஸ்ல வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ இதே என்ன சொல்லிடலாம், a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2. நீங்க c1 by c2க்கு ப்ரொசீட் பண்ணவே தேவையில்லை. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல்னா முடிஞ்சு போச்சு. அங்கே இதே இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா யூ ஹேவ் டு கம்பல்சரி இம்பார்ட்டண்டா என்ன பண்ணணும், c1 by c2 பார்த்தா தான் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் நாட் ஈக்குவலா இருக்கனால இதோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லைன் எப்படி இருக்கும், இன்டர்செக்டிங் அட் அ பாயிண்ட். இன்டர்செக்டிங் அப்படின்னா therefore the given lines are consistent or inconsistent. Intersectioning தானே, ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ the given lines are
consistent. The given lines are consistent. ஓகே, ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். ஐ வில் ரிப்ளை டு ஆல் யோர் கமெண்ட்ஸ் அண்ட் உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ அண்ட் இதோட ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு என்ன சேனலில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் மீட் இன் தி next video with another new concept. Until then, thank you.